டிஸ்டர்ப் பண்ணி அது வாடி மேய்ஞ்சிட்டு. வணக்கம் நண்பர்களே, எங்கே திரும்பி பார்த்தாலும் டீ எஸ்டேட்ஸ், அந்த டீ செடிகளின் வாசனை, உயரமான மலைகள், மலைகளின் நடுவே வளைந்து செல்லும் சாலைகள் என இயற்கையை ரசிச்சுட்டே போகும்போது இடையில பெய்கிற மலைத்துளிகள் இயற்கையின் சொர்க்கம்னே சொல்லலாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த மூணாரை. இந்த மூணார் ட்ரிப்போட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர் கொண்டு வந்திருந்த அந்த விண்டேஜ் கார் தாங்க. இந்த கார் யாராச்சும் வச்சுருந்தாலும் சரி, உங்கள் நண்பர்கள் வச்சுருந்தாலும் சரி, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த காரை பார்த்துட்டு வாங்க. ஃபியட் யூனோ விண்டேஜ் செடான்னே சொல்லலாங்க. இதில் தான் போயிருந்தோம். இது ஒரு லெஜெண்டரி கார்னே சொல்லலாம். இன்ஜின் ரோர் டீசல் இன்ஜினுக்கு அதுக்கும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, சூப்பராக இருந்ததுங்க. அவ்வளோ அருமையான படைப்புங்க ஃபியட்டில் இந்த கார். இந்த கார் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். டாக்ஸி போட்டு பார்த்தேன். வண்டிக்கு வாடகைக்கு போகலாம். எல்லாரும் கார் வச்சுக்கிறாங்க. ஒன்று ரெண்டு இந்த ஆத்திர அவசரம் பெரிய ஏரியா இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சின்னா இருக்கும்போது வரும் ஏதோ ஒன்று ரெண்டு. அதுக்கப்புறம் அதுக்கு செக் பண்ண முடியாதுல்ல. பெரும்பாலும் எல்லார் வீட்லையும் கார் இருக்கும். பெஸ்ட்டாக ஓடிடணும். கேரளா மாநிலம் இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இந்த ஒரு அழகான ஹில்ஸ் ஏரியாவுக்கு வரக்கு 2 ரூட் இருக்குங்க. உடுமலைப்பேட்டை வழியாக சின்னார் மறையூர் வந்தும் வரலாம். தேனியிலிருந்து போடிமேட் ரோட் வழியாகவும் வரலாம். இந்த 2 ரோட்டுமே இங்கே வர வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி தாங்க ஜாலியாக இருக்கும். எங்கே திரும்பினாலும் டீ எஸ்டேட்டு, அந்த டீ செடிகளிலிருந்து வர்ற அந்த வாசனையாக இருக்கட்டும், தொடர்ச்சியான மலைத்தொடர்கள், நீர்வீழ்ச்சிகள் என பார்க்க அவ்வளவு சூப்பரான வியூஸாக இருக்குங்க. இங்கே பைக்கில் போனாலும் பைக் ரைடு என்ஜாய் பண்ணிவிட்டு மழை பெய்யறப்போ ஒரு டீ சாப்பிட்டு ட்ரிப் போயிட்டு வரக்கும் சூப்பரான ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். பைக்கில் போயிருந்தீங்கன்னா அந்த என்ஜாய்மெண்ட்ஸ் பற்றி ஒரு கமெண்ட் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் பைக்கில் தான் போகலான்னு ஒரு ஆசையில் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்கள். நீ ஃபுல்லாக ட்ராவல் பார்ப்போம். தண்ணி இல்லைங்களா, கீழே வந்துருச்சு. வேண்டாம் ஏன் நீக்கி விட்டு கீழே இறங்க வேண்டாம். ஏன் உங்களுக்கு ரேடியோவுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை? முன்னாடி நிற்க மாட்டேங்குது. இருக்கு. அதனால அங்கே கீழே இருந்து இறங்கிடுச்சு. தண்ணி இல்லை, தண்ணி குறைஞ்சிருச்சு. பாதைகிட்ட தண்ணி இல்லை. முக்கியமாக இருக்குது.
எங்கேயாச்சும் நிற்கும். பார்க்க போறாங்க. அது கட்டத்தோட தூரமா பார்த்தோம்னு சொல்ல பண்றது இல்லையாப்பா? நாம சொல்ல வேண்டாம் வரைக்கும் அதுவும் கம்மி. எல்லாம் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே தான் நிற்குது. நிறைய நிற்க மாட்டேங்குது. சிங்க புளிகீது வந்து நல்லா இருக்கும். ஒன்று பண்ணிட்டா அப்புறம் வண்டி ஒரு வண்டி விடாது. புளிகீது வந்தால் நல்லா இருக்குங்களா? ஒத்தையானது போட்டு மாட்டு. புளிகீது வந்தால் நல்லா இருக்குங்களா? திருத்து வந்தால் என்ன தான் இருக்கு? அது வேணாம்ப்பா. புளி வந்தால் தான் நல்லா இருக்கும். கொட்டை தூளியா கொட்டை இருக்காது அப்படியா? ஆ, கொட்டை தூளியா கொட்டை இருக்காது அப்படியா? அது ஏதோ ஒன்று வந்துட்டு போகும். நம்மளுக்கு என்ன அட அதென்ன அதான் நிற்க மாட்டேங்குது அந்த நேரம். அட அதான ரோட்டில் நிற்கிது பாருங்க. பஸ்ஸுக்கிட்ட முன்னாடி நடு ரோட்டில் நிற்கிது. வந்துட போகுது. வந்ததுன்னா அப்படியே எல்லாம் கோந்துக்குங்க, குமிஞ்சுக்குங்க. ஆமா. கோயிலுக்குள்ள நிற்கிது. கோயில் இங்கே போயிடுச்சா? அதான் நிற்கிறதே அங்கே நிற்கிறாரா? எங்கே என்ன நிற்கிறது? இதப்பா பெரிய போலாமா? வந்துட போகுது. போயிருங்க. போங்க. கிளாஸ் ஏற்றிக்கிங்க. ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணி அது வாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு நின்றுட்டு. ஏய் போங்கடா. படைப்பா டாட்டா. டாட்டா காமிச்சு வாடா, ராமனுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போடா. கையை வரைக்கும். இன்னைக்கு யானை ஒன்றும் கால் தர மாதிரி எத்தாச்சும் குறைஞ்சிட்டு இருந்தாங்க. படைய கொம்பனா அது அங்கே கீழே நாலு தாரி சே. இங்கே வருங்க, சூப்பராக இருக்குது வியூ. போனோம் அப்படியே வாங்க. இதெல்லாம் கிராஸ் ஆகிறது பூரா. ஏடா ஆமாம், இந்த லைன் பூரா கிராஸ் ஆகிறதா. தண்ணி பக்கம் தண்ணி வத்தி வச்சுன்னா இந்த பக்கம் தவிர ஈஸியாக போகுது. தண்ணி தொட்டி வச்சு ஊற்றிருப்பாங்க மாலையில். தொட்டி யாரே இடத்துல தொட்டி எதுக்கு? இல்லை இங்கே இல்லை, வறட்சிய வெயில் காலம் வருது இல்லை, அப்போ போய் ஊற்றுவாங்க. தண்ணி ஊற்றுறது ஊற்றியானவங்க ஒன்று பண்ணி ஆரசுங்க போய் பாதையில் சிறுசு யானை. எது சிறுசு தான். படையப்ப எங்கேயாச்சும் நிற்க உள்ள அப்போ ஃபேஷன் ஃப்ரூட் இங்கே இருக்குது. ஃபேஷன் ஃப்ரூட் பெருசாக இருந்தால் எப்படி நாங்கள் பார்த்துக்கலாம். அந்த செடி இங்கே இருக்குது, அது காய் இருக்குது. அதான் இங்கே இருக்குது. என்னண்ணே அதான் வாட்டுக்கு பேசாமல் இல்லை ஃபேஷன் ஃப்ரூட் இல்லை பழக்கமாக இருக்குதே. வாட்டுக்கு இருக்குது. நீ சொன்ன மாதிரி கீழே வேணால் புரிஞ்சுருக்கு இருக்கு. இருக்குதுன்னா சரி. ஊட்டி வேணா இருக்கு பாருங்க. மசனக்குடி ஏரியா ஊட்டி. அதான் ஆண்மலை புலி காப்பா கடைசி ஆனைமலை புலிகள் எல்லாம் காப்பகம். போனால் கன்ஃபார்மாக இருக்கையா புலி காப்பா நம்ம அது இருக்கிறது போனால் அப்புறம் கேரளா முடிச்சு போகல. தண்ணி வேறு அங்கே எவ்வளோ வந்து ஏமா காரில் உள்ள டேம் தான். தண்ணி வேறு ஆனமலை இங்கே பொள்ளாச்சியிலேருந்து வருது. ஆனமலை டேம் தானே. ஆனமலை அமராவதி டேம். அமராவதி டேம் ஆனமலை டேம் இதான் அமராவதின்னு நினைக்கிறேன். அமராவதி நீ டேம் பாரு எவ்வளோ இருக்குது டேமில். இதுதான் முதல் பண்ணையில் இருக்குது அந்த பக்கம். அமராவதி இது அமராவதி அணை. வாங்க மூணார் டிஎன் 39 மாதியும் வந்து கரும்பு திருப்பூர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் யானை பார்க்குது. ஆனால் சின்னாரில் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. யானை அடிக்கடி வருது கோயில் இருக்கு கண்டல மாதிரி இருப்பீங்க.
குறுக்கு வந்து நிற்கிறது அத்தனை டிராஃபிக் ஆயிடுச்சு. எல்லாம் நின்றுட்டானு யானை பார்த்தாங்க எனக்கு போட்டோ டேம் தண்ணி கரை இதான் கம்மி அந்த அன்னைக்கு தண்ணி எவ்வளோ கிடந்தது. நாங்கள் வந்தப்போ அந்த பாலம் நம்பி அந்த பாலத்துக்கு நம்புற அளவுக்கு இருந்தது. பாலம் மேலே கொஞ்சம் அந்த பக்கம் அது மழை வேறு டைம் தான் வந்தோம். பாலத்துக்கு அந்த ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் கூட்டிகிட்டு வந்தா அவரு கீழே பொழாச்சி போய் அங்கே ஹோட்டல்ஸ் போய் மீன் எத்தச்சோட்டு மீன் மக்கள் பீஸ் டேம் மீன் நமக்கு ஆமாம் பாறையா இது கட்டலாலோங்க முள்ளு எத்தச்சோடு தெரியுமா? டேஸ்ட் நல்லா இருக்கு. முள்ளு ஒன்று இப்படி இப்படி சின்ன முள்ளெல்லாம் கிடையாது. காட்டெருமை நிற்குது காட்டெருமை தான் நிற்குது. எங்க இதெல்லாம் வளர்த்துறது காட்டெருமை குட்டி ஏதாவது காட்டெருமை மேய்தாரு கொம்புவாரு. 2 விலங்குகள் ஃபோட்டோ எடுத்துட்டு இன்னைக்கு. இது காட்டெருமையிலப்பா வளர்த்துறது. நீ அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளா மான் மட்டும் பாருங்க ஏதாச்சும் இருக்குதா? நான் தான் உள்ள நின்னுது. சரி நம்ம ஊர்லயே எடுத்து அதோட ஆட் பண்ணிடலாம். எங்க ஊர்ல இருந்து டைம்ல ரோட் போறாங்க. இல்ல அங்க எடுத்து இதை கொண்டு போய் முயற்சி பண்ணி மணிமலையில் யானை மேய்கிறது. ஐயோ போச்சு. யார் ஓட்டா வந்து பாருங்க. என்ன யார் வந்துருச்சா? ஒரு மணி யானை கிட்ட 4 யானைகள் மேய்து பேசிட்டு மட்டும் பாருங்க எங்க ஊர் ஆளுங்க. போட்டு மட்டும் பாருங்க. பாரு நம்ம ஊர்ல என்ன இருக்குது எங்கடா இப்போ 2 ஆளுக்கு தண்ணி போட்டு நான் தான் துரத்தி விட்டு அப்படிங்க. அதுல 2 ஆளு ஆமா நான் நின்றுட்டு இருந்ததே பார்த்து நான் தான் துரத்தி விட்டு வந்தேங்க. அதுல கட்டிக்கிட்ட பங்கு பொய் சொல்லிட்டேன் அப்படிங்க. அப்புறம் 2 ஆளு வந்து எனக்கு ஆமாப்போ அங்க ஓட நின்றுட்டு இருந்ததில்ல இவ்வளோ டிராஃபிக் ஆகுது. நிற்கிதா நிற்கிறது நீ வாய்ப்பு கம்மியா நல்லா போகிற வரைக்கும் இருக்கு. நீ வாய்ப்பு கம்மியாமா மான்க்கு இது நிற்கிது நான் கீழே இருக்காது. கம்பல்சரி வருமாங்க. அது எங்க வேணாலும் இப்போ இந்த இதுல இருக்காது கொஞ்சம் தடம்பா இருக்கு. இப்படி இது வேணாம் ஆள்லாம் நடமாட்டம் இல்லாதப்போ ஒரு அதான் தடந்தேன் வார் ஏன்னா உள்ள நிற்கும். அதான் உள்ள நிற்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வர கிளிப்ஸ் எல்லாமே நாங்கள் சின்னதாக எடுத்த ஒரு கிளிப்ஸு தான். அதை தான் அதில் ஆட் பண்ணி ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது போன டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1/11/2025 சனிக்கிழமை காலையில் கிளம்பி போயிட்டு எங்கேருந்து கிளம்பணும்னா ஈரோட்லேருந்து கிளம்புனோம். ஞாயிற்றுக்கிழமை ரிட்டர்ன் ஆகிட்டோம். யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை யாருக்காக வாழ்வே